எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினாக இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்பு, உங்களுக்கும் அனில் அம்பானிக்குமான தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். அவருக்கு பயப்படாம நீங்க தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் தான் நாளைக்கு நாங்கள் அழைக்கிறோம். கமலஹாசன் படம் தான் இதை பார்த்தாலும் பயமா இருந்துச்சு பாருல. இதில் பயம், அதில் பயம், இதில் பயம், அந்த கதையா இருக்கு மோடி கதை. சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். அதனால அவை தொடக்கட்டும் திங்கட்கிழமை இன்னைக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் தான் மெயினாக இருக்க போது. முதல் 2 நாட்களாக எப்ஸ்டீன் ஃபைலுக்காக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்துருந்தேன். எப்ஸ்டீன் ஃபைலை பொறுத்த மட்டும் அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி, எப்ஸ்டீன் மற்றும் அனில் அம்பானிக்கும் ஹரிந்தர் புரிக்கும் மோடிக்குமான சம்பந்தம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு லிங்க் வருது. எப்ஸ்டீன், அனில் அம்பானி, ஹரிந்தர் புரி அமைச்சர், பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹரிந்தர் புரி, நரேந்திர மோடி, இப்படிங்கிற ஒரு லிங்க், ஒரு பெரிய லிங்க். இந்த லிங்கை பொறுத்த மட்டும் இதோடு சேர்ந்து இப்போ ட்ரம்ப் டீல் வந்து நிற்குது. இந்த அமெரிக்காவோடான இந்த டீல்ல வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயமும் மற்ற அதை சார்ந்த விவசாயிகளுடைய தொழில்களும் விற்கப்பட்டிருக்கிறது. மோடியை பொறுத்த மட்டும் அமெரிக்காவிடம் நம்முடைய விவசாயிகளை அடகு வைத்து விட்டார். விவசாயம் செய்கின்ற எந்த விவசாயியும் இனிமேல் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு அமெரிக்காவுடைய பொருட்கள் வந்து குவிய போகிறது. 500 கோடி ரூபாய், 500 கோடி டாலருக்கான பெருமானம் உள்ள பொருட்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே வர்த்தகத்தை தருவதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார் மோடி ட்ரம்புக்கு. அதாவது ட்ரம்பிடம் இந்தியாவுடைய விவசாயிகளை விற்ற பெருமை மோடியவே சேரும். பாராளுமன்ற கூட்டட்டம் நிறைய பார்க்க காத்திருக்கிய பட்ஜெட்டுடைய விவாதங்கள் தொடங்கணும். அதுக்காக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்றம் நாளைக்கு கூட்டின உடனே பட்ஜெட் விவாதம் தொடங்கணும். பட்ஜெட் விவாதத்தை நடக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இந்த முதல் நாள்லேயே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏனென்றால் மோடி அரசை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட மோடி அவர்களே மக்களவைக்கு வருவதற்கு பயம். இந்த கமலஹாசன் படம் மாதிரி தான், எதை பார்த்தாலும் பயமா இருந்துச்சு பாருல. இதில் பயம், அதில் பயம், இதில் பயம், அந்த கதையா இருக்கு மோடி கதை. பாராளுமன்றத்துக்கு வர்றதுக்கும் பயமா இருக்கு அவருக்கு, மக்களவைக்கு வர்றதுக்கும் பயம், மக்களவையில வந்து பேசுறதுக்கு பயம். இதனால எல்லாத்துலயும் பயப்படுற ஒரு மோடி பிரதமரா இருக்கார். அவரை பொறுத்த மட்டும் மாநிலங்களவையில எதிர்கட்சிகள் எல்லாம் வல்லிழப்பு செஞ்சதுக்கு அப்புறம் வீராவாசனம் பேசிக்கிட்டு தான் கட்சிக்காரர்களை மட்டும் வீராவாசனம் வச்சு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மோடி அவர்களிடம் பொறுத்த மட்டும் அவருக்கு பயப்படாம நீங்க தயவு செய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள் தான் நாளைக்கு நாங்கள் அழைக்கிறோம். பட்ஜெட் விவாதத்துல தயவு செய்து பங்கு கொள்ளுங்க, வந்து பாருங்க, வந்து பதில் சொல்லுங்க. பட்ஜெட்ல எப்படி அமெரிக்காட்ட இந்தியாவை வித்திருக்கிய, இந்திய விவசாயிகளை வித்திருக்கியங்கிறதுக்கு கேள்விகள் பதில்களை சொல்லுங்க. ஓடி ஒழியாதீங்க. பயம்ங்கிறது என்னட்டுன்னா ஒரு பெரிய பிரச்சனை தான், அது புரியுது எங்களுக்கு. அனில் அம்பானிக்கும் எப்ஸ்டீனுக்குமான தொடர்பு, உங்களுக்கும் அனில் அம்பானிக்குமான தொடர்பு என்பது ஊரறிந்த விஷயம். அதனால பல விஷயங்கள் வெளியில வந்துடும்னு உங்களுக்குள்ள பயம் இருக்கு. பாராளுமன்றத்தில் நடக்க விடுங்க, தயவுசெய்து பாராளுமன்றத்துக்கு வாருங்கள், பாராளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தொண்டர்கள்ட்ட தான் கேட்கணும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கூட்டணி திமுகவுடனான கூட்டணி தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் என்று காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. உரிய மரியாதை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கைகளா இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனவரி 17ஆம் தேதி கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவரிடம் 39 தலைவர்களை அழைத்து தனித்தனியாக கருத்து கேட்டார்கள். அந்த தனித்தனியாக கருத்து கேட்பதில் மெஜாரிட்டியான தலைவர்கள் சில உண்மைகளை தெளிவாக எடுத்துச் சொன்னார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு மரியாதை மிக மிக அவசியமானது, காங்கிரஸ்காரர்களுக்கு மரியாதை அவசியமானது, மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினோம். காங்கிரஸ் கட்சி தலைமையும் அதை உரியவர்களுக்கு சொல்லியிருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. மதுராந்தகம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். அது என்டிஏ கூட்டணியோட பொதுக்கூட்டம் திரும்ப வந்து மதுரையில என்டிஏ பொதுக்கூட்டம் நடக்குது. அடுத்தடுத்து பிரதமரோட இந்த மக்கள் சந்திப்போடு அவங்க வலுப்பது
ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ணன் தமிழ்நாடு டெல்லிக்காவது வர்றாரு, டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்காவது வராரு பயப்படாம மோடி அவர்கள் என்பது. அவரை பொறுத்த மட்டும் 3வது இடத்துக்கு அதிமுக கூட்டணியே தள்ளிட்டார் பாவம். அமித்ஷா அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டணி 3வதுக்கு அண்ணன் திருமாவோடு அண்ணன் சீமானோடு போட்டி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி முடிந்த கூட்டணி ஆகிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது நாம் தமிழரோடு 3வது 4வது இடத்துக்கான போட்டியிலே மிக கவனமாக போட்டியிடுகிறார்கள். அந்த போட்டியிலே பிரதமரும் கலந்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் மதுரை வரட்டும். மதுரை இங்கே விஷத்தை உமிழாமல் தமிழகத்திற்கு உண்மையாக எய்ம்ஸ் எப்போ கட்டி கொடுக்க போறாங்க, எப்போ முடிக்க போறாங்க, எப்பொழுது அது முழுமையாக இடம்பெறும், எப்பொழுது ராமநாதபுரத்திலிருந்து மொத்த மாணவர்களும் இங்கு மாற்றப்படுவார்கள், எப்பொழுது இங்கு முழுமையான எய்ம்ஸ் கட்டி முடிக்கப்படும் என்ற உண்மைகளையும், எப்போ ஹெலிகாப்டர் இறங்கும், நம்ம எய்ம்ஸ் கட்டடத்துல எமர்ஜென்சி லேண்டிங் ஹெலிகாப்டர் இறங்கும்லாம் நம்மளுக்கு ஒரு படம்லாம் போட்டு காட்டாங்க, வீடியோலாம். அதெல்லாம் எப்போ நடக்கும்? வெறும் வீடியோவை, அனிமேட்டட் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எப்போத்தான் அது நடக்கும் அப்படிங்கிறத மோடி சொல்லட்டும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழக மக்கள் மோடி அவர்களுடைய ஏமாற்றங்கள்லாம் தெரிஞ்சவர்கள். மோடி அவர்களுடைய ஏமாற்றங்களை எல்லாம் தெரிஞ்சுதான் இப்போ தமிழ்நாட்டில் 3வது 4வது இடத்துக்கான போட்டியில மோடி மிக முன்னிலையிலே இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.